கஸ்தூரி மே 1, 1974 அன்று தமிழ்நாட்டின் சென்னையில் பிறந்தவர். இவரது தந்தை பொறியாளராகவும் தாய் வழக்கறிஞராகவும் இருந்தனர். நடிகை கஸ்தூரி பள்ளி படிப்பில் சிறந்து விளங்கியதோடு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றவர். நடிகை கஸ்தூரி மாநில அளவில் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனையாகவும் துடிப்பான மற்றும் புத்தி கூர்மையான மாணவியாகவும் இருந்து வந்துள்ளார். மேலும் நடிகை கஸ்தூரி 1992ஆம் ஆண்டு மிஸ் மெட்ராஸ் பட்டத்தை வென்றவர். நடிகை கஸ்தூரிக்கு அவரது திரை பயணத்திற்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருந்தது 1991ஆம் ஆண்டு வெளியான ஆத்தா உன் கோயிலிலே என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர். நடிகை கஸ்தூரி தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி மொழி படங்களிலும் நடித்துள்ளார். நடிகை கஸ்தூரி ரவிக்குமார் என்ற மருத்துவரை மணமுடித்தார். ரவிக்குமார் அமெரிக்காவில் மருத்துவராக பணிபுரிகிறார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். நடிகை கஸ்தூரி திருமணத்திற்கு பிறகு சிறிது காலம் நடிப்பிலிருந்து விலகி இருந்தவர் 2009ஆம் ஆண்டில் மீண்டும் நடிக்கத் தொடங்கினார். மேலும் நடிகை கஸ்தூரி தொலைக்காட்சி நிகழ்ச்சியான மாஸ்டர் மைண்ட் இந்தியா எனும் வினாடி வினா நிகழ்ச்சியில் இறுதி சுற்று வரை வெற்றி பெற்று முன்னிலையில் இருந்தவர். மேலும் நடிகை கஸ்தூரி பிக் பாஸ் தமிழ் சீசன் 3 நிகழ்ச்சியில் பங்கேற்றவர். நடிகை கஸ்தூரி பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் வினாடி வினா நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கியுள்ளார். மேலும் நடிகை கஸ்தூரி குமுதம் போன்ற வார இதழ்களில் கீப் இட் ஸ்மைல் சுப்பிட் என்ற தலைப்பில் வாராந்திர கட்டுரை எழுதியுள்ளார். மேலும் நடிகை கஸ்தூரி சமூக ஊடகங்களில் அரசியல், சமூக பிரச்சனைகள் குறித்து தனது துணிச்சலான கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் இவருக்கு நிகர் எவரும் இல்லை. நடிகை கஸ்தூரி ஒரு கடுமையான அரசியல் பார்வையாளராகவும் சமூக ஆர்வலராகவும் செயல்பட்டு வருகிறார். மேலும் நடிகை கஸ்தூரி தன்னுடைய மகளுக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்ட போது ஒரு சாதாரண தாயாக அவருக்கு பெரும் மன உளைச்சலையும் சவாலையும் ஏற்படுத்தியது. கஸ்தூரியும் அவரது கணவரும் சுமார் 7.5 ஆண்டுகள் இந்த நோயுடன் போராடினர். இந்த நோயின் காரணமாக தனது திரைப்பட வாழ்க்கையை விட்டுவிட்டு குடும்பம் மற்றும் மகளின் சிகிச்சைக்காக முழு நேரமும் ஒதுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அமெரிக்காவில் வசித்தபடி தனது மகளின் சிகிச்சைக்கு முன்னுரிமை கொடுத்தவர். நடிகை கஸ்தூரி மற்றும் அவரது குடும்பத்தின் நம்பிக்கையாலும் சிகிச்சையாலும் அவரது மகள் இறுதியில் அந்த நோயிலிருந்து முற்றிலுமாக மீண்டு வந்தார். கஸ்தூரி தனது மகளுக்கு ஏற்பட்ட இரத்த புற்றுநோயை எதிர்த்து போராடி வென்ற அனுபவத்தின் மூலம் கஸ்தூரி பொது வெளியில் குழந்தைகளுக்கான புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் பொது சுகாதாரம் குறித்து பல ஆலோசனைகள் வழங்கியுள்ளார். நடிகை கஸ்தூரியின் இந்த அனுபவம் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்த அவருக்கு ஒரு தளத்தை வழங்கியது. நடிகை கஸ்தூரி 2024ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில், அதாவது பிராமணர்கள் பாதுகாப்பு தொடர்பான ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து பேசிய கருத்துக்கள் தான் பெரும் சர்ச்சையையும் வழக்குகளையும் உருவாக்கின. அதாவது பிராமணர்களை சிலர் வந்தேரிகள் என்று விமர்சிப்பதை பற்றி பேசிய போது 300 வருடங்களுக்கு முன்பு ஒரு ராஜாவுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் தெலுங்கு பேசியவர்கள் எல்லாம் இன்று தங்களை தமிழர்கள் இனம் என்று சொல்லும்போது எப்போதோ வந்த பிராமணர்களை தமிழர்கள் இல்லை என்று சொல்ல நீங்கள் யார் என்று சரமாரியாக கேள்வி எழுப்பினார். மேலும் தெலுங்கு பேசும் மக்களாகிய நீங்கள் தமிழர் முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைக்க முடியாமல் திராவிடர் என்ற பெயரை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று பேசியுள்ளார். நடிகை கஸ்தூரியின் இந்த கருத்தானது தெலுங்கு பேசும் தமிழ் மக்களிடையே, குறிப்பாக தமிழகத்திலும் ஆந்திரா, தெலுங்கானாவிலும் பெரும் கோபத்தையும் அவமதிப்பையும் ஏற்படுத்தியதாக தெலுங்கு அமைப்புகள் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளித்தன. நடிகை கஸ்தூரி உடனடியாக தனது பேச்சு தவறாக திரிக்கப்பட்டதாக விளக்கம் அளித்தார். தான் பேசியது குறிப்பிட்ட சில நபர்களை பற்றியதே தவிர ஒட்டுமொத்த தெலுங்கு மக்கள் பற்றியது அல்ல. என்னுடைய புகுந்த வீடும் தெலுங்கு பேசும் குடும்பம்தான். தெலுங்கு மக்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உள்ளது என்று விளக்கமளித்துள்ளார். இந்த வழக்குகளை தொடர்ந்து முன்ஜாமீன் கிடைக்காததால் அவர் கைது செய்யப்பட்டு
பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். நடிகை கஸ்தூரி தனது கருத்துக்களுக்கு பகிரங்கமாக வருத்தம் தெரிவித்ததோடு தெலுங்கு தொடர்பான கருத்துக்களை வாபஸ் பெற்றார். நடிகை கஸ்தூரி மீ டூ இயக்கத்திற்கு ஆதரவாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பாகவும் வெளிப்படையாக குரல் கொடுப்பவர். மேலும் நடிகை கஸ்தூரி பொதுவெளியில் பாலியல் துன்புறுத்தல்களை சந்திக்கும் பெண்களுக்கு ஆதரவாகவும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கவும் தயங்குவதில்லை. மேலும் நடிகை கஸ்தூரி திரையுலக பிரபலங்கள் பலரும் மௌனம் காக்கும்போது அரசியல், ஊழல், நிர்வாக திறமையின்மை மற்றும் சமூக பிரச்சனைகளை குறித்து தமது கருத்துக்களை பதிவு செய்கிறார். நடிகை கஸ்தூரியின் இந்த வெளிப்படைத்தன்மை பொது மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த உதவுகிறது. ஆளுங்கட்சிகள், எதிர்க்கட்சிகள் என எவராக இருந்தாலும் துணிச்சலாக கேள்வி கேட்பதன் மூலம் ஜனநாயகத்தில் ஒரு பொறுப்புள்ள குடிமகனின் கடமையை செய்கிறார் என்று அவரது ஆதரவாளர்கள் கருதுகின்றனர். நடிகை கஸ்தூரியின் வாழ்க்கை அறிவு, துணிச்சல், பொறுப்புள்ள குடியுரிமை மற்றும் குடும்பத்தின் மீதான அசைக்க முடியாத பற்று ஆகியவற்றை மையமாக கொண்ட ஒரு கலவையான பயணத்தை நமக்கு வழிகாட்டுகிறது. நடிகை கஸ்தூரி அழகும் அறிவும் கலந்த ஆளுமையாகவும் சினிமா மேடையை தாண்டி சமூகத்திற்காக குரல் கொடுப்பதும் துணிச்சலான பேச்சும் யாருக்கும் அஞ்சாமல் சவால்களை வென்றலும் சாதனை பெண்மணியாக மற்ற பெண்களுக்கு உதாரணமாக திகழ்கிறார். நன்றி, வணக்கம்.